Good afternoon, student. Today business max class. நம்ம ஏற்கனவே ஃபோர்த் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஃபோர்த் சாப்டரில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரா சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா சம்ஸில் எல்லா மெத்தடும் 2 மெத்தட் மட்டும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரீகால் பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னா டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஒரு தேவைகள் இருக்கும், சப்ளை பண்ணுவாங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேர் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கிளியரன்ஸ் அதெல்லாம் பார்க்க வேணாம். ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்னால் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்பா. கியூடி கியூஎஸ் இது எஸ்ன்னு மாற்றிக்கோ. சரியா? இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் மாதிரி இருக்குது. செகண்ட் ஆர்டர் இருக்குன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல டி இருக்குது, ஒய் இருக்க இடத்துல பி இருக்குது. அவ்வளோதான். சரியா? அதே கான்செப்ட் தான். இடத்துல எங்கே ஒய்க்கு பதிலாக பி போட போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக டி போட போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியும் இதாக எப்படி அதெல்லாம் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2d மைனஸ் 8 இன்ட் பி, ஒய்க்கு பதிலாக பி வரும் -24. இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்படி தான் ஈக்குவேஷன் எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது எழுதின அவசியம் இல்லை. நேராக ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறீங்க. m² + 2m - 8 = 0. இது சால்வ் பண்ணால் ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால CF = AE power m1x + BE power m2x. AE power m1x + BE power m2x. சரியா? இதான் கான்செப்ட்டு. ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் CF கிடச்சிடும். பர்டிகுலர் இன்டர்வல் உனக்கு தெரியும். 1/, போடணும். 1/, பதிலாக என்ன போடுறாங்க, -24 இருக்கிறதால -24/, போட்டுக்கோ. இப்படி பிரிக்கணும் அவசியம் இல்லை, சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சரியா? இங்கே என்ன போடுற, d² + 2d - 8 இதை போட்டுக்கோ. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா -24 இருக்குது. E பவர் எதுவுமே இல்லை இந்த பக்கம். அப்போ E பவர் என்ன போடணும், 0x போடணும். 0x பதில் 0 போடு, 0 போடுங்க, -8 வரும். கீழே -8 வந்துச்சு. அவ்வளோதான். -24/-8 நேரம் ஸ்டெப் வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வருது. அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முலா ஒன்று தெரியும். y = CF + PI. அதில் என்ட்ரி பண்ணுங்கள், இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்த மெத்தட். ஸோ இந்த வேரியபிள் செப்பரபிள் தனியாக பிரித்து பண்ண போகிறாங்க. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னு ஒன்று பார்த்தோம். அதில் எப்படி பிரிக்கிறது சார் அப்படின்னா, எக்ஸில் ஒன் சைடாக கொண்டு வந்துடணும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, அதை கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்துட்டீங்க. இந்த ஒய் அங்கே கீழே கொண்டு போயிடுங்க. சரியா? x² e power -x மேலே போச்சுன்னா e power + x மாறிடும். இது அப்படியே தான் இருக்கும். இப்போ இன்டெகிரேட் பண்ண ரெண்டு பக்கமும். இது பார்த்தீங்கன்னா UDV மெத்தட் யூஸ் பண்ணணும். என்ன காரணம், x² பண்ண முடியும், e power x பண்ண முடியும். ரெண்டு ஒரே டைமில் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். அதுதான் UDV மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எதை சார் யூன்னு எடுக்கணும், எதை சார் டிவின்னு எடுக்கணும் அப்படின்னா, எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் குறையுமோ அதை மட்டும்தான் யூன்னு எடுக்கணும். இது x² பண்ணால் 2x, 2x பண்ணால் 2. இது டிவின்னு எடுத்துக்கிறாரு ஃபுல்லாகவே. சரியா? அப்போ இன்டர்வல் பண்ணணும். இதை இன்டர்வல் பண்ணால் v கிடைக்கும். இந்த பக்கம் பண்ணால் e power x. திருப்பி இன்டர்வல் பண்ணால் v1 e power x. திருப்பி இன்டர்வல் பண்ணால் v2 e power x. எது வரைக்கும் சார் பண்ணோம் அப்படின்னா u'' v2 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை இங்கே பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற. அவ்வளோதான். UDV மெத்தட்னாவே பெர்னோலிஸ் ஃபார்முலா தான். uv என்ட்ரி பண்ணுற. uனா x², vனா e power x, u''னா 2x, v1னா e power x. இது எல்லாமே அங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ x² e power x இதனுடைய ஒர்க்கு தான் நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் லெஃப்ட் சைடில். இங்கே பாருங்கள், இதனுடைய ஒர்க்கு தான் இது. இந்த பக்கம் இருக்க ஒர்க்கு நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது ரைட் சைடு பாருங்கள், இங்கே செஞ்சுருப்பாங்க. -dy/y என்ன வரும், -log y. கரெக்டாக? +c. ஓகே, -log y எந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆகிடும், +log y. இதில் காமனாக e power x வெளியே எடுத்துருங்க, ஆன்சர் வந்துடும். இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு. அடுத்தது லீனியர் இன் xy பார்ப்போம். லீனியர் xy எப்படி இருக்குன்னா, dy/, இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். dy/dx + py = q. அப்போ dy/dx மட்டும் வச்சுக்கோ, இந்த எக்ஸை கீழே கொண்டு போயிடுங்க. சரியா? அப்போ p என்ன வரும், 2x, 2/x. q என்ன வரும், x². இது என்ட்ரி பண்ணிக்கோ. இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர்னா e power integral p dx. சரி, இதை ஸ்டெப் நீ போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் கூட என்ட்ரி பண்ணிக்கலாம். சரியா? அது பழைய மெத்தடை பாருங்கள் எப்படி போட்டிருக்கான்னு. பியோட வேல்யூ என்னது, பியோட வேல்யூ 2/x இன்டெக்ரல் e power 2/x into dx. அப்போ 2/x என்ன, e power 2
log x. இந்த டூ மேலே போயிடும். சரியா, அதான் இங்கே போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே இருக்கா ஸ்டெப்பு பார்த்துக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா log x ஸ்கொயர் வரும். அந்த log x ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னா 2 மேலே போய்டும். ஓகேவா, அதை தான் இங்கே என்ட்ரி பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக அது போடுங்க. அப்போ log கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். log கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். சரிங்களா, அடுத்த ஸ்டெப் இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டெப் தேவையில்லை. இது நேரம் இங்கே பியோட வேல்யூ இங்கே என்ட்ரி பண்ணி இங்கே 2 log xன்னு வரும். இந்த 2 மேலே கொண்டு போயிடுங்க. log கேன்சல் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. சரியா, சொல்யூஷன் ஃபார்முலா ஒன்று தெரியும். y e power integral pdx integral q into e power integral pdx dx plus c. ஜென்ரல் ஃபார்முலா அது. இதில் போய்ட்டு e power pdx என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 5 வரும். எக்ஸ் பவர் 5 பண்ண வரும். எக்ஸ் பவர் 6/6. இந்த பக்கம் எதுவும் பண்ணக்கூடாது. ப்ளஸ் சி. அடுத்தது இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா dc/dm, அதாவது dy/dx. எக்ஸ் இருக்கிறதுல எம் இருக்குது, ஒய் இருக்கிறதுல சி இருக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ இது தான் இருக்கணும், ஒய் தான் இருக்கணும், எக்ஸ் தான் இருக்கணும் சொல்லக்கூடாது. ஸோ அதுதான் நீங்கள் பிஸ்னஸ் மேக்ஸ். ஓகேவா. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்மை மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து லீனியர் இன் ஒய். சரியா, அப்போ dy/x. அப்போ ஒய் இருக்கிறதுல என்ன இருக்குது, சி. எக்ஸ் இருக்கிறதுல எம். ஓகேவா. அப்போ பி இருக்கிறதுல என்ன இருக்குது, 2/m. q இருக்கிறதுல இருக்குது 2/m². ஓகேவா. ஸோ இதை வச்சு சம் போடலாம். ஸோ இது வந்து லீனியர் இன் எக்ஸ் ஒய். அப்போ நம்ம என்ன பண்ணணும், e power pdm கண்டுபிடிக்கணும். pdx சொல்கிறீங்களா, எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குது, எம். அப்போ pdmன்னு மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு சைடில் எழுதிட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிடும். இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும், e power integral pdx. ஓகேவா, dx பதிலாக எம் போடும். அவ்வளோதான். சரியா, எம் போட்டிருப்பாங்க. இதே கான்செப்ட் தான். அதே எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அது எம் ஸ்கொயர்னு மாற்றிக்க போகிறேன் இந்த இடத்துல. சரியா, நெக்ஸ்ட்டு. ஸோ இது ஜென்ரல் சொல்யூஷனில் போடுறீங்க. சரியா, ஃபார்முலா தான் சிகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சி தேவையில்லை. ஓகேவா. இந்த போது சி, இதனுடைய வேல்யூ தான் எம் ஸ்கொயர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதனுடைய வேல்யூ q உனக்கு தெரியும். எம் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுங்கள். எம் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்கள். 2dm ப்ளஸ் கேன்னு வந்துக்கோ. ஏன் இங்கே கே யூஸ் பண்ணாங்க சார், இது வரைக்கும் சி தான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சி இருக்கிறதால இங்கே கேன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா, அப்போ cm ஸ்கொயர் ஈக்குவல் டு 2m. dm என்டர் பண்ணால் m வரும் ப்ளஸ் கே. சரியா, இப்போ சியோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் கொடுத்துட்டான். சியோட வேல்யூ 4 கொடுத்துட்டான். கொஸ்டினில் பாருங்கள், c = 4 m = 2 இருக்கும்போது ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் ஒரு கேன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ எனக்கு தெரியாததால் ஒரு க்ளூ வேணும். அந்த க்ளூ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ட்ரி பண்ணுங்க. கேவோட வேல்யூ கிடைக்கும். கேவோட வேல்யூ திருப்பி கொண்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. கேவோட வேல்யூ கொண்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் போடுங்க. என்ன வருது, 12. காமனாக 2 எடுத்துருங்க, ஆன்சர் வரும். அவன் என்ன கேட்குறான்னா, சிக்கும் எம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் லாஸ்ட்டில் பாருங்கள். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சி அண்ட் எம். சரியா, சியும் எம்மும் கலந்துருக்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. அதான் ரிலேஷன்ஷிப். சரியா, ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், முடியுதா. ஸோ இதுவும் வேரியபிள் செப்பரபிள். இதுவும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து டிவி மெத்தட் யூஸ் பண்ணணும், இல்லை டி சப்ஸ்டியூட் மெத்தட் யூஸ் பண்ணணும். சரியா, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து லீனியர் இன் ஒய், இது வந்து பி, இது வந்து கியூ. அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரியா, இந்த பக்கம் வரும்போது கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா e power integral pdx e power sin x இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் தான் அந்த ஸ்டெப் வந்துடும் ஆரம்பிக்கும். சரியா, 2 காமனாக எடுத்துருங்க. இதில் I1 வச்சுக்கிறாங்க. இது வந்து I1 இன்டெக்ரல் 1ன்னு வச்சுக்கிறாங்க. இது தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி இதில் கொண்டு போய் திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் வேலை. நீங்கள் அப்படியே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. I1 எடுத்து தனியாக எடுத்துட்டாங்க. இதில் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. sin x = tன்னு வச்சுக்கிறாங்க. அப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், cos x. இது dt வருமா. அப்போ sin x-ஐ தூக்கிட்டு t போடுங்க, e power t. cos x dx-ஐ தூக்கிட்டு dt போடுங்க. இது பார்த்தீங்கன்னா e power t-யில் இருக்குது. e power t பண்ணால் e power t தான். tக்கு பதில் என்ன போடலாம், sin x. ஏன்னா sin x-ன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா, இதுதான் கான்செப்ட். I1 ரெடி ஆகிடுச்சு, e power sin x. அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் போடுங்க. இது லெஃப்ட் சைடு ஒன்றும் மாறாது, இந்த பக்கம் மட்டும் மாறும், ப்ளஸ் சி. சரியா, ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சம். இதில் எக்ஸ்ட்ரா சம்ஸில் இருக்கிறது இது ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிட்டு இந்த சம் இருக்கிற எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி நோட்டில் பேரண்ட் சைன் வாங்கி எனக்கு அனுப்புங்க.
ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் கிளியராக புரியும். சரி, இன்றைக்கி பார்த்தது நம்ம செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் இன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் என்ன பார்த்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பற்றி சொன்னோம், பர்டிகுலர் இன்டெக்ரல், சரியா, எப்படி சால்வ் பண்ணுறது, ஜென்ரல் ஈக்குவேஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சாப்டர், இதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துட்டு ஒரு வாட்டி கொஷின்லாம் 4 கொஷின் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண கற்றுக்கோ, சரிங்களா. தேங்க்யூ.